1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அந்த சுதந்திரம் நமக்கு எளிதாக கிடைத்ததல்ல, பல தூய உள்ளங்களின் தியாகத்தால் கிடைத்தது. தன் இரத்தத்தை வியர்வையாக சிந்திய விளைச்சலின் வெளிப்பாடு அது. தீவிரவாத வழியில் திலகரும் நேதாஜியும் ஒருபுறம், மிதவாத வழியில் காந்தியும் நேருவும் மறுபுறம், இருவரும் இவரை போன்றோரும் இணைந்து பெற்றது இந்திய சுதந்திரம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விடுதலை கவி வெளிப்படுத்திய சுதந்திரம். வேலூர் புரட்சியாய் விதைத்து வரிகுடா இயக்கமாக வளர்ந்து ஒத்துழையாமை இயக்கமாக தலைத்து தண்டி யாத்திரையாக தளிர்த்து வெள்ளையனே வெளியேறி என காய்காய்த்து டூ ஆர் டை செய் அல்லது செத்து மடி என்று பலமாக கனிந்து கிடைத்தது இந்த பாரத தாயின் பார்போற்றும் சுதந்திரம். இந்த பார்போற்றும் தேசிய கொடியை காக்கி உடைக்குள் தன் உணரையும் உயிரையும் மறித்து வைத்திருக்கும் கடமை மிக்க காவலர், கடலோர காவல்துறையில் உலாவரும் எங்கள் கலங்கரை விளக்கம் ஐயா டாக்டர் சி சைலேந்திர பாபு IPS அவர்களையும் இன்பெஸ் இளங்கோ அவர்களையும் தன்னுடைய போர்க்கரங்களால் இந்த பாரத தாயின் பார்போட்டும் தேசிய கொடியை ஏற்றி வைக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். காலத்தால் அழியாத வரலாற்றின் நினைவு சின்னமாக விளங்கும் இந்த சிறப்பு பொருந்திய கல்வெட்டினை நேர்மையின் சிகரமாக, உண்மையின் உறுதியாக, நவீன வரலாற்றின் நாயகர்களாக விளங்கும் கடலோர காவல்துறையின் தலைவர் டாக்டர் சி சைலேந்திர பாபு IPS மற்றும் இன்ஸ்பைரிங் இளங்கோ அவர்களின் கரைபடாத திருக்கரங்களால் திறந்து வைக்குமாறு கொங்கு நாடு கல்வி நிறுவனங்களின் சார்பாக பணிவோடு அழைக்கின்றோம்.
இனிய காலை வணக்கம். We will have our traditional auspicious lamp lighting ceremony as a tribute to Mother Saraswati, the goddesses of knowledge. May the darkness of the ignorance be swept away by the dawn of self-realization. It's my pleasure to call upon all the dignitaries on the dais to light the lamp. Thank you, sirs. Welcoming is also an art which deals with heart. I am very much delighted to invite the principal of Kongunadu College of Engineering and Technology, who is a man of commitment, sincere and straightforward, to welcome the gathering. Eminent chief guest, respected chairman, respected treasurer, principals, teaching and non-teaching staff members, students, good morning to everyone present here. I am really privileged to have the pleasant task of welcoming the eminent chief guest of today's function. We are proud to have our distinguished chief guest, Dr. C. Sailendra Babu, IPS, ADGP, Coastal Security Group, Tamil Nadu, among us today. We are indeed grateful to him for graciously and readily accepting our invitation. We are all awaiting to listen to your motivational words. I am really happy to welcome him to today's function. I welcome our chief guest, Inspiring Ilango, Chairman and Managing Director, AS Panacea Life Skills Private Limited. His presence is always a moral boost for us. We are eagerly looking forward to his address. I accord a gracious welcome to our Honorable Chairman, Dr. PSK R. Perisami, on this occasion. I am highly honored to welcome our Treasurer, Dr. PSK S. Thennarasu, on this occasion. I also like to welcome the chief guest going to come, Mr. Chandramohan, Chairman and Managing Director, NTC Chennai, for this function. Let me extend my welcome to principals, deans, HODs, all teaching and non-teaching staff members and students of Kongunadu institutions. So once again, I welcome you all on this occasion. Thank you. Thank you, sir. அறிவாற்றலும் அளப்பரிய ஆற்றலுமே இவரின் நஸ்திரங்கள். தடைகளை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்னும் விடாமுயற்சி உடையவர் இவர். இவர் உள்ளத்தின் உறுதிதான் இவரை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது. சவாலான சூழல்களிலும் சாதனை படைக்கும் திறம் வாய்ந்தவர் இவர். வெற்றிகளை கொண்டு வரும் வியூகங்கள் அமைப்பதில் வல்லவர் இவர். மற்றவரை நேசிப்பதிலும் மனிதத்தை கௌரவிப்பதிலும் உன்னதர் இவர். எங்களது கல்வி நிறுவனங்களின் பொருளாளர் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வெற்றியை போல் வெற்றியை பின் தொடர்வது எதுவுமில்லை என்ற டூமாஸ் அவர்களின் வரிகளுக்கு மதிப்பளிப்பதோடு மட்டுமல்லாமல் அவ்வரிகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து தன் வாழ்வில் சுயநலம் பாராது பொதுநலம் போற்றி பல சாதனைகளை வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருக்கும் மற்றும் திறமையின் ஊற்றாகவும் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கைக்கு நல்லதொரு வழிகாட்டியாகவும் மற்றும் தற்போது தமிழக காவல்துறையில் பணிபுரியும் மற்றும் பணிபுரிய ஆர்வமாக காத்திருக்கும் முயற்சிக்கும் நபர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இவ்விழாவின் முதன்மை விருந்தினர் முனைவர் சி. சைலேந்திர பாபு IPS, தமிழக கடலோர காவல் படையின் கூடுதல் தலைமை இயக்குனர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள பல செயற்கரிய கலைகளை வைத்து சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கும் திரு இன்ஸ்பயர் இளங்கோ அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதியாரைக்குரிய கொங்குநாடு கல்வியின் தலைவர் அவர்களுக்கும் கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள், பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் இங்கே குழுமியிருக்கும் எதிர்கால இந்தியாவின் தூண்களாக விளங்கப் போகும் உற்சாகத்தின் பிறப்பிடமாய் விளங்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் சிறப்பு வணக்கம்.
அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, நீங்கள் நன்றாக படித்து நம் சிறப்பு விருந்தினரைப் போல் சிறந்த சாதனையாளராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாபெரும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் தங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இலக்கை நோக்கி கடினமாக உழைக்கின்ற போது தான் வெற்றி பெறுவதற்கு சாத்தியங்களும் சந்தர்ப்பங்களும் அதிகம். எனவே நீங்கள் சாதிக்கப் போகும் துறையினை தேர்ந்தெடுத்து அத்துறையின் பல சாதனைகளை புரிய கடினமாக உழைத்து வெற்றியை தனதாக்கி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதனை கண்ணதாசன் வரிகளில் கூறுவதிருந்தால், உன்னை விட்டால் உலகமில்லை, கவலை விடு, உங்களை நீங்கள் நேசித்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றி பெறும் வரை உன் வீண் முயற்சி என்பார்கள், கூட வெற்றி பெற்றவுடன் விடாமுயற்சி என்பார்கள். ஆகவே எனதருமை மாணவ மனைவியிலே, ஒழுக்கத்தையும் முயற்சியையும் உங்கள் இரு கண்களாய் கொண்டு பெற்றோரை உயிராய் மதித்து வாழ்வில் முன்னேற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மலையை கடப்பது சிரமம் என்று மலைத்து நிற்பவர்கள் பலர். மலையை கூட மடுவாக நினைப்பவர் இவர். பள்ளத்தை தாண்ட முடியாது என்று பயந்து நிற்பவர்கள் பலர். பள்ளத்தில் கூட பல உயர்ந்த கட்டிடங்களை எழுப்புபவர் இவர். தடம் பார்த்து நடப்பவராய் மட்டுமல்லாது தடம் பதித்து நடக்கும் சாதனையாளர் இவர். எளிமையின் உருவமாய், பண்பின் சிகரமாய், அமைதியின் ஊற்றாய், அர்ப்பணிப்பின் அவதாரமாய், நம்முள் ஒருவராய், நமக்கெல்லாம் தலைவராய் விளங்கும் உயர் திரு சேர்மன் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். எனதருமை இருபால் மாணவ செல்வங்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, துறை தலைவர்களே, துணை முதல்வர்களே, முதல்வர் அவர்களே, இன்றைய தினம் நமக்கு இங்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வந்து உங்களை எல்லாம் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி வாழ்க்கையில் நாமளும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக உங்களுக்கு ஒரு எண்ணத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்க வந்திருக்கக்கூடிய நமது தலைமை விருந்தினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஏடிஜிபி ஐயா டாக்டர் திரு சைலேந்திர பாபு அவர்களே, இன்ஸ்பயர் இளங்கோ அவருடைய நண்பரும், வாழ்நாளில் எதுவுமே குறையில்லை, பிறந்த பிறவியிலேயே இரு கண்களும் தெரியாத ஒரு நிலையிலும் கூட என்னால் சாதிக்க முடியும் என்பதை சாதித்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இளைஞர். நாங்கள் நமது ஏடிஜிபி அவர்களை அழைத்த பொழுது நமது ட்ரெஷரர் அவர்களிடத்திலே சொல்லி அவரை அழைத்து வந்துதான் இந்த கொடியேற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கடந்த 3 மாதமாக அவரிடத்திலே தேதி பெற்றுதான் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் காத்திருந்த பொழுது அவர் என்னுடன் எனது நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவரையும் அழைத்து வருகிறோம், கிராமப்புறத்து மாணவர்களுக்கு மிக உற்சாகமாக இருக்கும், அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை ஒளி வரும் என்று கூறி அவரையும் உடன் அழைத்து வந்ததற்கு உங்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் முதலில் ஏடிஜிபி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்ஸ்பயர் இளங்கோ அவர்களுக்கும் நமது பொருளாளர் எது வேண்டுமானாலும் சென்னையிலே இருக்கக்கூடிய எதை வேண்டுமானாலும் சாதித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பொருளாளர் அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அழைத்து வருகின்ற ஒவ்வொரு விருந்தினரும் தன்னுடைய வாழ்க்கையில் சாதனையாளர்களைத்தான் இங்கே அழைத்து வருகிறேன். ஏனென்றால் நாங்கள் சும்மா அவங்கள பாருங்கள் இவங்கள பாருங்கள் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாங்கன்னு சொல்கிறவங்க இல்லை, அவங்கவுங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சாதித்து முன்னுக்கு வந்தவர்கள் தான் நமது கல்லூரியிலே உங்களிடத்திலே பேசுகின்றார்கள். அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த விருந்தினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களிடத்தில் நிறைய பேச இருக்கிறார்கள். உங்கள் மனமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன். இன்றைய தினம் இந்த கூட்டத்திலே இந்த அரங்கிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுடைய மனங்களும் மாறி இன்றைய தினம் மாணவர்கள் என்று சொன்னால் மாணவ சமுதாயத்திற்கு வெளியிலே இருக்கக்கூடிய மரியாதை சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. அதை மாற்றி
வருங்கால இந்தியாவை சிறந்த முறையிலே வழிநடத்துவதற்கு நீங்கள் வல்லவர்களாக திறமைசாலிகளாக வர வேண்டும், மனிதநேயம் உள்ளவர்களாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நமது தலைமை விருந்தினர் அவர்களுக்கு வழிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பிறப்பின் புனிதத்தை தாய் உரைப்பார், நட்பின் புனிதத்தை இதோ இவர்கள் உரைப்பார்கள். உன்னதமான நட்புக்கு இலக்கணமாய் கோப்பெரும் ஜோழனும் பிசிராந்தையாரும் அன்று, உயர்வான நட்புக்கு இலக்கணமாய் சைலேந்திரபாபு ஐயாவும் இன்ஸ்பைரிங் இளங்கோ ஐயாவும் இன்று. தோல் சாயும் நட்பு மட்டுமல்ல இவர்களது, தோல்வியிலும் தோல் கொடுக்கும் நட்பு இவர்களது. கண்கள் மட்டும் கலக்கும் நட்பு அல்ல இவர்களது, கண்களில் கண்ணீர் வராமல் காக்கும் நட்பு இவர்களது. மாணவர்களிடத்தில் மாற்றம் ஏற்படுத்த விரும்பும் நட்பு இவர்களது, புதுமையை ஏற்படுத்த துடிக்கும் நட்பு இவர்களது. மாணவர்களின் முன்னேற்றத்தை விரும்பும் இவர்களை பற்றிய ஒரு சாதனை தொகுப்பு இதோ உங்கள் முன்னால். சுற்றி வந்து சுடற்பரப்பும் சூரியன் போல் சுயமாய் மிளிரும் சுயம்பு இவர். காவல்துறையின் சவால்களையெல்லாம் கற்கண்டாய் நினைப்பவர் இவர். காக்கி சட்டை கூட இவர் அணிந்திருப்பதால் கர்வம் கொள்ளும் இத்தகு சிறப்பு வாய்ந்த ஐயா சைலேந்திரபாபு IPS. It's my immense pleasure to call upon Mr. Sri Sailendrababu IPS sir to address the brimming buds of our institutions. The chairman of Kongunadu Group of Institutions, Dr. PSKR Periyaswamy, Treasurer PSK Tennarasu, special guest and my very close friend, inspiring Ilango, Principal of Kongunadu Engineering College, Dr. Ashok, members of the teaching faculty, members of the press, my dear student friends. It is indeed my proud privilege to meet every one of you, and I look forward for an hour or two of a very useful, very valuable interaction with you. More than I am going to say anything or learn or give you anything, me and Ilango would like to learn more from you. Therefore, we thank the chairman, treasurer, principal for giving this very special opportunity to meet every one of you. In the outset, I like to congratulate all the students of Kongunadu Engineering College for your initiative. மாணவர்களே, உங்களது கல்லூரியில் இவ்வளவு சிறப்பான ஒரு தேசிய கொடியை நிறுவ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டதற்கும் அப்படி நிறுவி முடித்ததற்கும் நான் உங்களை பாராட்டுகிறேன். அப்படி மிகப்பெரிய தேசிய கொடியை ஏற்றி வைக்க எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நான் உங்களுக்கும் உங்களது கல்லூரியினுடைய நிறுவனருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்திய தேசிய கொடி 1947 ஆண்டு ஜூலை மாதம் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய அளவில் ஜூலை மாதம் 24ஆம் தேதி தான் இந்த தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கொடி என்பது ஒரு குடியரசு நாட்டினுடைய சின்னமாக இருக்கிறது. It is a symbol of a sovereign country of a world. இந்த உலகத்தில் 198 குடியரசு நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகள் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை காட்டுவதற்கு இந்த கொடி. இந்த கொடி எந்த அளவுக்கு உயரமாக பறக்குதோ அந்த நாடு அந்த அளவுக்கு உயரமாக பறக்கும். ஒரு நாட்டுக்கு மட்டும் கொடி கிடையாது. ஒரு நிறுவனத்துக்கு இருக்கு, ஒரு கல்லூரிக்கு இருக்கு, எங்கள் காவல்துறைக்கு இருக்கு, இந்திய இராணுவத்துக்கு இருக்கு, கப்பல் படைக்கு இருக்குது, விமானப்படைக்கும் இருக்கு. அதே மாதிரி இந்த கல்லூரிக்கும் ஒரு கொடி இருக்கு. அந்த கல்லூரியுடைய கொடி பறக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கொடிகள் பறக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கும் கொடி இருக்கு. கொங்குநாடு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற மாணவனுக்கும் ஒரு கொடி இருக்கு. உனது கொடி பறந்தது அப்படின்னா உனது கல்லூரி கொடி பறக்கும், உன் குடும்ப கொடி பறக்கும். எனக்கு இந்த கல்லூரி மாணவர்கள் மத்தியில் உற்சாக உரை அப்படி நான் சொல்ல மாட்டேன். நானும் இளங்கோவும் பேச்சாளர்கள் கிடையாது. We are not inspirational speakers. We are motivational trainers. What do you say, Ilango? Yes. நாங்கள் மாணவர்கள் மத்தியில்
நாங்கள் பேச்சாளர் கிடையாது, நாங்கள் மாணவர்கள் மத்தியில் அறிவுரை சொல்லக்கூடியவங்க கிடையாது, நாங்கள் அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா அட்வைஸ் பண்ணுறவங்களே அயோக்கியர்கள் நினைக்கக்கூடியவங்க நாங்கள் 2 பேரும். நாங்கள் யாருக்கும் எந்த நேரத்திலும் அட்வைஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் அட்வைஸரும் கிடையாது. ஆனால் நாங்கள் பயிற்சியாளர்கள். We are motivational trainers. சார் எனக்கு ஒலிம்பிக்கில் ஓடணும் பயிற்சி கொடுங்கன்னா நான் உங்களுக்கு கொடுப்பேன், வாங்க என் கூட வாங்க பயிற்சி கொடுக்குறேன். சார் எனக்கு ஐபிஎஸ் அதிகாரி ஆக வேண்டும், எனக்கு ஐஏஎஸ் அதிகாரி ஆக வேண்டும் அப்படின்னு வரீங்களா, எனக்கு 1000 மணி நேரத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு ஐஏஎஸ் கொடுத்துருவேன், ஐபிஎஸ் கொடுத்துருவேன். ஏன்னா நாங்கள் பயிற்சியாளர்கள். இல்லை எங்களுக்கு மசில்ஸ் டெவலப் பண்ணணும் சார், உங்களை மாதிரி தான் மசில்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா வாங்க பயிற்சி கொடுக்குறேன். இல்லை எனக்கு சைக்கிள் ஓட்டணும், நான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சென்ற ஆண்டு 1000 கிலோமீட்டர் சைக்கிளே போனேன். எனக்கு வயசு 53. அதுக்கு பயிற்சி வேணுமா, கொடுக்குறோம். அதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு ஆங்கிலத்தில் பேசுவதற்கு பயிற்சி கொடுங்கள். நான் உலகத்தில் எந்த மாணவன் பேசுவதை விட சிறப்பாக ஆங்கிலத்தில் பேச வேண்டும். அமெரிக்காவில் போய் அமெரிக்கன் கூடயே பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, அதுக்கு ஒரு பயிற்சியாளர் இருக்காரு, அவர் தான் இன்ஸ்பைரிங் இளங்கோ. இளங்கோ அவர்கள் ஆங்கிலம் பேசுவதை போல எனது வாழ்நாளில் ஆங்கிலம் தெரிந்தவர்களும் ஆங்கிலம் பேசுபவர்களையும் நான் பார்த்ததும் இல்லை, சந்தித்ததும் இல்லை. அது கொஞ்சம் கழிச்சு உங்களுக்கே தெரியும். நான் கூட இளங்கோவை ஏன் தனியாக வரலன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியோடு வந்திருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய சொத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அவங்களுக்கு கூட சொன்னேன், இன்ஸ்பைரிங் இளங்கோவை இந்த பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு வர சொல்லி மாணவர்களுக்கு அறிமுகம் செய்ய வைக்க வேண்டும். இளங்கோவை வளர்ப்பதற்காக அல்ல, இளங்கோவை தேசிய ஹீரோவாக மாற்றுவதற்காக அல்ல. அப்புறம் எதுக்கு சார் நாங்கள் அவரை கூப்பிடணும்? உங்கள் கல்லூரியில் படிக்கும் 5000 மாணவர்களையும் தேசிய கதாநாயகர்களாக்க மாற்றுவதற்கு இளங்கோ இங்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னேன். மாணவர்களே, இளங்கோவோட ஒரு சின்ன உரையாடல் உங்களுக்கு முன்னால் நடைபெறும். அதற்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்கள் மட்டும் நான் உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா இன்னைக்கு கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிக்கு உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ மிகப்பெரிய சூழ்நிலையிலும் கஷ்டத்துக்கு கடையிலையும் உங்களை நல்ல கல்லூரிக்கு அனுப்பிச்சு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து எனது மகளை ஒரு இன்ஜினியராக மாற்ற வேண்டும், எனது மகனை ஒரு கலெக்டராக மாற்ற வேண்டும் அப்படின்னு நிறைய கனவுகள். டாக்டர் அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள். நானும் இளங்கோவும் பல்வேறு கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறோம். கனவு காண்றதெல்லாம் அந்த பெற்ற தாய் மட்டும்தான் கண்டுட்டு இருக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் அப்சர்வேஷன். My personal observation is more than the students, it is the father and the mother who have big dreams for their children. குழந்தைகளுக்காக தினம் கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க பெற்றோர்கள். அந்த சூழ்நிலையில் உனது கொடி பறக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு தான் எடுக்க வேண்டும். எனக்கு ஒரு மாணவி, நான் முதல்ல சொன்ன ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். 15 வருஷமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய ஒரு மாணவி, இதே ஈரோடு பக்கத்து ஒரு ஈரோடை சேர்ந்த மாணவி, 2012ஆம் ஆண்டு ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போகும்போது நான் பயிற்சி கொடுத்துருக்கிறேன், உதவி செஞ்சிருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் 60 பேர் ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போனாங்க. இந்த 60 பேர்ல இந்த ஒரு மாணவி நிச்சயமாக பாஸ் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். வான்மதி. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா டாக்ஸி டிரைவர், உடம்பு சரியில்லை அவருக்கு. அவங்க அம்மா 4 மாடு, 4 பசுமாடை வளர்த்தி அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா, ஏம்மா ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி கேட்கும்போது என்ன சொல்றாங்க தெரியுங்க? எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க. 4 மாடு சார், நானும் ஊருக்கு போகும்போது நானும் மாடு மேய்ப்பேன் சார். எங்கள் அம்மா விவசாயிகள் கூட போவாங்க சார். அப்பா உடம்பு சரியில்லை சார், அப்போ டாக்ஸி டிரைவர் எங்க? எனவே ஐஏஎஸ் ஆக வேண்டும். 2011ஆம் ஆண்டு ஐஏஎஸ் இன்டர்வியூ போன போது அந்த மாணவிக்கு ஐஏஎஸ் கிடைக்கவில்லை. நிறைய மாணவர்களுக்கு கிடைச்சது. ரொம்ப 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 வருத்தப்பட்டேன். அந்த மாணவியை விட நான் வருத்தப்பட்டேன். இந்த ஆண்டு 2015ஆம் ஆண்டு நடந்த தேர்வில் மீண்டும் அந்த மாணவி எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. வான்மதி ஐஏஎஸ். அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மட்டும் கனவு இருந்தா போதாது, அந்த மாணவனுக்கும் மாணவிக்கும் கனவு வேண்டும். அதுதான் முக்கியம். புத்தனுக்கு ஞானோதயம் வந்தால் போதாது, உனக்கு ஞானோதயம் வர வேண்டும். நிறைய ஆசிரியர் பெருமக்கள், நீங்கெல்லாம் ஆசிரியர் பயிற்சி ரொம்ப நல்ல வேலை. மாணவர்களே, நான் ஒரு சில கருத்துக்களை மட்டும் இந்த சூழ்நிலையில் சொல்ல ஆசைப்படுறேன்.
கிட்டத்தட்ட ஒரு நாள் 1000 ரூபாய்க்கு மேலே உங்கள் அப்பா அம்மா செலவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த கல்லூரி வந்த பிறகு இந்த கல்லூரி படிப்பினுடைய முக்கியத்துவம், நம்ம என்னதான் படிக்கிறோம், இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய அண்ணன், அவனுக்கு என்ன ஆசைன்னா இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும். அதுக்காக நல்லா படித்தான். எங்களுக்கு கல்வி மாவட்டத்தில் 2வது மார்க் வாங்கினான் என்னுடைய பிரதர், அதிகமான மார்க்கு. ஆனால் இன்ஜினியரிங் அட்மிஷன் பார்க்கும்போது அவன் பேரே இன்ஜினியரிங் அட்மிஷனே இல்லை. என்னுடைய பிரதர் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் ஆசைப்பட்டான். மொத்தம் தமிழ்நாட்டில் 600 சீட்டு தான் கிடைக்கல. ஆனால் அப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜ்னா மார்க் அடிப்படையில் கிடைக்காது. இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ உங்களுக்கே தெரியும், இன்டர்வியூ வச்சா என்ன நடக்கும். எங்கள் வீட்டில் பணம் கொடுக்கறதுக்கு இல்லை, சிபாரிசு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எனவே அந்த பிரதருக்கு மார்க் இருந்துமே இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கலங்க. பிரதர் படுத்துட்டான். ஒரு வாரம் ஒன்றுமே சாப்பிடலங்க. என்னை பெற்ற தாய் ரொம்ப தைரியமான ஒரு பெண்மணி. எங்கள் அம்மா அழுது நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணாவுக்கு அட்மிஷன் கிடைக்கல, ஒரு பிரைவேட் காலேஜில் சேர்க்கறது எங்களுக்கு வசதி இல்லை. இதை நினைச்சு எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. அதாவது படித்த பையன், நல்லா படிக்கிற பையன், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டவனுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கறதுக்கு வசதி இல்லையே அப்படின்னால தாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 500 இன்ஜினியரிங் காலேஜ். हिंदुस्तान